அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடியிலே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகோல்வரி 23, 24. அகோல்வரி: ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி. அதற்கான விளக்கம். தன்னை பற்றி வள்ளலார் கூறுகின்றார். அதாவது, எந்த ஆசிரியரிடத்தும் சென்று கல்வி பயிலாமலேயே தான் எல்லா நூல்களையும் உணர்ந்து கொண்டதை அறிவிக்கின்றார். ஓதாது என்ற சொல் ஆசிரியரிடத்து சென்று கல்வி பயிலாததை மட்டுமின்றி எந்த நூலையும் தான் படிக்கவில்லை என்றும் வள்ளலார் கூறுவதாக அமைந்துள்ளது. வள்ளலார் தோன்றிய போதே ஞான அறிவுடன் தான் வந்தார் என்பதற்கு இதைவிட வேறு ஆதாரம் வேண்டுமா? எந்த பள்ளியிலும் சென்று எந்த ஆசிரியரிடத்தும் எந்த நூலையும் ஓதாமலே எல்லா கலைகளையும் உணருமாறு ஒளி அளித்ததுமன்றி என்னை தாங்கி வளர்த்து எனக்கு ஆதாரமாக, அதாவது ஊன்றுகோலாக விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார். ஓதாமல் உணர்வது சாத்தியமா? சத்திய பெரு விண்ணப்பத்தில் தன்னை பற்றி வள்ளலார் கூறுவது: வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்கட்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய் அறிவை விளக்குவித்து அருளினீர். அவ்வாலிப பருவம் தோன்றிய போதே, அதாவது 5 வயசு தோன்றிய போதே, சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அச்சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் முதலிய கலைகளெல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமய ஆச்சாரங்களை சிறிதும் அனுஷ்டியாமல் தடை செய்வித்து அருளினீர் என்றும் எல்லா அண்ட சராசரங்களின் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே, குமார பருவத்தில் என்னை கல்வியில் பயிற்றும் ஆசிரியரின்றியே என் தரத்தில் பயின்று அறிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளத்தே இருந்து பயிற்றுவித்து அருளினீர் என்கின்றார். ஓர் ஆசிரியரின்றி தான் அனைத்தையும் இறைவனிடமே அறிந்து கொண்டதாக கூறுகின்றார். உபதேச குறிப்புகளில் வள்ளலார் கூறியுள்ளது: 10 ஆள் சுமை ஒரு வண்டி பாரம், 400 வண்டி சுமை ஒரு சூழ் வண்டி பாரம், சூழ் வண்டி 1000 கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிய உபாசனை சகாயத்தால் முடியும். அப்படிப்பட்டவன் 1000 ஜென்மம் எடுத்து படிக்கும் கலை அறிவை அருள்முனிடமாக சுத்த சிவ நோக்கத்தால் அறிய தொடங்கினால் ஒரு கணத்தில் படித்து கொள்ளலாம். இது சத்தியம். இதையே திரு அருட்பாவிலும் ஒரு பாட்டில் குறிப்பிக்கின்றார். காரணம் இது, புரி காரியம் இது, மேல் காரண காரிய கருவிது பலவாய், ஆரணம் ஆகமும் இவை விரித்து உரைத்தே அளந்திடும், நீ அவை அடைந்திடேல் மகனே. பூரண நிலை அனுபவமுறில் கனமாம் பொழுதினில் அரிதி எப்பொருள் நிலைகளுமே, தாரணிதனில் என்ற தயவுடைய அரசே, தனி நடராஜ் என் சத்குருமணியே. ஒவ்வொரு நூலையும் படித்துத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. பூரண நிலை அனுபவம் ஏற்படும் பொழுது கணத்தில் எப்பொருள் நிலைகளையும் அறிய முடியும் என்கின்றார். இன்னொரு பாட்டிலும் தான் கற்றது, கேட்டது, கண்டது, பெற்றது எல்லாம் இறைவனிடத்தே என்றும், தான் புரிந்தது பெருந்தவம் என்றும், இவ்வாறு தான் அடைந்தது அதிசயமே என்று கூறுகின்றார். இதோ அந்த பாடல்: சுற்றது மற்ற வழி சூதது என்று எண்ணா தொண்டரெல்லாம் கற்கின்றார், பண்டும் இன்றும் காணார், எற்ற துன்பு மணிமன்றில் இன்ப நடம் புரியும் என்னுடைய துரையே, நான் நின்னுடைய அருளால் கற்றது நின்னிடத்தே, பின் கேட்டது நின்னிடத்தே,
கண்டது நின்னிடத்தே, உட்கொண்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, உற்றது நின்னிடத்தே, பெரியதவம் புரிந்தேன் என் பெற்று அதிசயமே. இந்த பாடலில் கற்றது நின்னிடத்தே என்பது வந்துட்டு எப்படி தவம் செய்வது என்பதை கற்றுக்கொண்டது. பின் கேட்டது நின்னிடத்தே என்பது நாதத்தை கேட்பது. கண்டது நின்னிடத்தே என்பது உள்ளே ஜோதியை காண்பது. உட்கொண்டது நின்னிடத்தே என்பது அமுதம் சாப்பிடுவது. பெற்றது நின்னிடத்தே என்பது முத்தேக சித்தியை பெற்றது. இன்புற்றது நின்னிடத்தே என்பது இறைவனோடு இரண்டர கலத்தல். தான் ஓதாது உணர்ந்ததை பற்றி வள்ளலாரே வெளிப்படுத்திய அகசான்றுகளை சிலவற்றை நாம் பார்த்தோம். அவரது முதல் மாணவராக கருதப்படும் துளூர் வேலாத முதலியார் அவர்கள் சென்னை அடையாறு தியோசாபிக்கல் சங்கத்தாருக்கு அளித்த வாக்குமூலம் ஒன்றிலும் குறித்துள்ளது என்னவெனில், இவர் தம் 9ஆம் வயதிலேயே ஆரியர்களாலும் திராவிடர்களாலும் சரிசமனாய் அபிமானித்தவர். அகத்தியர் முதலிய முனிவர்களால் எழுதப்பட்ட பாக்களை ஓதாமலே மனப்பாடமாய் பாடும் நாவலத்தை பெற்றிருந்ததாகவும் சொல்ல கேள்வி. இதுபோல் இவருக்கு முன்னும் அருணகிரியர், குமரகுருபரர் போன்றோர் இறை அருள் வல்லபத்தால் பாடல்கள் இயற்றினர் என்றும் அவர்களும் எந்த ஆசிரியரிடத்தும் கல்வி பயின்றவர் இல்லை என்றும் வரலாறு கூறுகின்றது. எனவே ஓதாது உணர்தல் சாத்தியமே. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.